அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே அண்ணாமலையாரை பற்றி தெரியும். திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் வந்து அடிமுடி காணா அண்ணாமலையாருன்னுவாங்க. நெருப்பு ஜோதியானவர்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு அண்ணாமலையாருக்கு பின்புறத்தில் இருக்கிற லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்கும். நைட் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இவர் யாருன்னா, பிரம்மனும் விஷ்ணுவும் வந்து அண்ணாமலையாரோட அடி முடியை காண்றதுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அதில் வரவர் தான் இவர். அதாவது என்னென்னா, மேலே வந்து அன்னப்பறவை உருவம் எடுத்து பிரம்மாவும், கீழே வந்து பெருமாள் வந்து பன்றி உருவத்தில் வந்து பூமியை வந்து தோண்டியும் போய் தேடுறாங்க, அவரோட அடியும் அவரோட முடியையும். அப்படி தேட போகும்போது அன்னப்பறவையாக இருக்கிறவர் மேலே பறந்து பறந்து போகிறாரு. ஆனால் வந்து அவரால் போய் ரீச் ஆகவே முடியல. ஆனால் மேலேருந்து ஒரு தாழம்பூ வந்து எதிர்த்தாப்பில் வருது. அந்த தாழம்பூ கிட்டே இவர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு. அது நான் மேலேருந்து வரேன், சிவனோட தலையிலேருந்து வரேன்னுது. உடனே அப்படியா, அப்போ வந்து எனக்கு ஒரு உதவி செய்யு, நான் வந்து சிவனோட முடியை பார்த்ததாகவும் அங்கேருந்து தான் உன்னை நான் எடுத்துகிட்டு வந்ததாகவும் சொல்லுன்னு சொல்லி அந்த தாழம்பூ கிட்ட பிரம்மர் சொல்கிறாரு. உடனே வந்து அதுவும் சரி ஒத்துக்கிட்டு வந்து சிவன் கிட்ட வந்து இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா சிவன். அவர் உடனே வந்து தாழம்பூ கிட்ட, நீ வந்து பொய் சாட்சியாக சொல்லியிருக்க, ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு நல்ல விசேஷத்துக்கும் உன்னை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், எந்த அலங்காரமாகவும் எந்த ஒரு நல்ல விசேஷத்துலேயும் உன்னை வந்து யாருமே வந்து சூட மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த தாழம்பூ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சிவன்கிட்ட வேண்டுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு, எனக்கு வந்து இந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் கொடுங்கன்ட்டு. அது மேலே வந்து பரிதாபப்பட்டு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிற அந்த லிங்கோத்பவருக்கு வந்து உன்னை வந்து ஒரு நாள் சூடுவார் அவர் தலையில் சொல்லுவார். ஸோ அதை கேட்டு அந்த தாழம்பு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிகழ்வு நடக்கிற டைம் தான் இது. சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு இவருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. இதை காட்டுறாங்க பார்த்திங்களா, அன்றைக்கி தான் தாழம்பூவை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இதை சூட போகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சிவனோட தலையில் அதை வந்து சூட்டுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து விமர்சையாகவும் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற நிகழ்ச்சியாகவும் வந்து எல்லாரும் இதை வந்து பார்க்க வருவாங்க. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் இது வந்து என்னென்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரே நாள் அவர் தலையில் வந்து அதை சூடிப்பார். அதுதான் அன்றைக்கி அவரோட ஹைலைட்டாகவே இருக்கும் மகாசிவராத்திரி அன்னைக்கு. அந்த தாழம்பூக்கும் வந்து பாவ விமோசனம் கிடைச்சதாகவும், வருஷத்தில் ஒரு நாள் வந்து சிவனோட தலையில் நான் அலங்கரிக்கிறேன்ற ஒரு ஆனந்தத்தோடு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபிஷேகம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு இந்த தீபாரத்தனை காட்டுவாங்க. அந்த சாமியோட தலையில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே காட்டுவாங்க, அழகாக இருக்கு பாருங்க தாழம்பு. அந்த பச்சையாக பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தாழம்பு. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தலையில் சூடு கொடுப்பார் தாழம்பு.